வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 21st கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 21st கொஷின் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஃப் ஆல் த க்ளோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் கேன்ஸ், ஓகே, இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் 100 cubic centimeter, find the dimension of the can which has the minimum surface area. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய சிலிண்டரிக்கல் கேன்ஸ் இருக்குது. வால்யூம் வந்து எவ்வளோ 100 cubic centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நிறைய கேன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கேன்லேயே எதுக்கு வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குதோ அந்த கேனோட டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன்னா என்னது, அதோட ஹைட்டும் ரேடியஸும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் உள்ளதை அப்படியே வந்து எடுத்து எழுதியிருக்கோம். கிவன் என்னது, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 100 cm³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன் ஆஃப் தட் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற அந்த சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் அப்படின்னாவே என்னது, ஒரு சிலிண்டருக்கு எதெல்லாம் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வந்து ஒரு டைமென்ஷன், இன்னொன்று வந்து ஹைட்டு. இந்த ரேடியஸும் ஹைட்டும் இருந்தால் தானே நம்மளால் ஒரு சிலிண்டரே வரைய முடியும். அப்போ இதுதான் அதோட டைமென்ஷன்ஸ். அப்போது அந்த மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள கேனோட, அதாவது சிலிண்டரோட ரேடியஸ் என்ன, ஹைட் என்ன, இதுதான் வந்து நம்ம இந்த கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை ப்ரூஃப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் கண்டிஷனை எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா வந்து πr²h அப்படின்னு தெரியும். நமக்கு கொஷின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க, இது வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து πr²h. நமக்கு ஃபைனலாக என்ன வேணும், ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும். ஸோ நான் இதுலேருந்து வந்து ஒரு ஹைட் வந்து நான் எழுதிக்கிறேன், h = 100/πr². இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலாலேருந்து நம்ம வந்து ஒரு ஹெச் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மினிமம் சொல்லியிருக்காங்களா. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துக்க போகிறது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து நமக்கு 2πr × r + h அப்படிங்கிறது தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா மினிமம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே எதை வந்து மினிமம் ஆர் மேக்ஸிமம்னு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாகவே நம்ம சூஸ் பண்ணிப்போம். அப்போ இதுதான் நமக்கு இங்கே f(x)ங்கிற ஃபங்க்ஷன். ஆனால் இதில் வந்து எக்ஸு இல்லை, எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் தான் கொண்டு வர போகிறோம். அதனால் f(x)க்கு பதிலாக f(r) அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2πr² + 2πrh. இந்த 2πr² அப்படியே இருக்கட்டும். இங்கே h இருக்கு இல்லையா, ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேரியபிளில் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தது டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம என்னத்துக்கு மாற்றிக்கலாம், ரேடியஸ்க்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2πr இன்ட்டு இந்த ஹெச்சுக்கு பதிலாக 100/πr². தட் இஸ் 2πr² ப்ளஸ் π கேன்சல் ஆகிடும். ஆறுக்கும் ஒரு ஆறுக்கும் அடிச்சிடலாம். 2 × 100 200/r. இதுதான் வந்து நம்மளோட f(r) அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து மினிமம் அப்படின்னு சொல்லணும். மினிமம்னு சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போது f'(r) போடலாம். 2π வந்து ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டு, r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r, 200 ஒரு கான்ஸ்டண்ட்டு. r 1/r 1/r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், இது மேலே போணுச்சுன்னா r⁻−1 வரும். இது r⁻−1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × x⁻n−1. இப்போ -r⁻−2. ஸோ -r⁻−2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், கீழே கொண்டு வந்துடலாம். அதை -r⁻2. ஓகே, r⁻−2 அதை நம்ம வந்து டினாமினேட்டரில் எழுதுறதுனால அதோட பவர் 2 மட்டும் போட்டாச்சு, மைனஸ் விட்டுட்டோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 4πr ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 200/r². ஓகே, இது வந்து என்னது, f'(r). ஸோ அடுத்து நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், லெட் f'(r) = 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். f'(r) வந்து நமக்கு என்ன இருக்குது, 4πr minus 200 by r square equal to 0.
ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 4πr ஈக்குவல் டு 200/r². இப்போ இந்த r² லெஃப்ட் கொண்டு வாங்க, r³ ஆகிடும். 200 டிவைடட் பை இந்த 4π ரைட் சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் வந்துடும். இப்போது r³ ஈக்குவல் டு 4ஆல் இதை கேன்சல் பண்ணோன்னா 50 வந்துடுமா? 50 டிவைடட் பை பை. அப்போ r வந்து என்ன கிடைக்கும்? 50/π ஹோல் பவர் 1/3. இதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ரேடியஸ் தான் நமக்கு இங்கே என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம்னு ப்ரூஃப் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு f" என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே f' தெரியும். இது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. f' வந்து என்னது? 4πr மைனஸ் 200/r². அதாவது 4πr மைனஸ் 200 r⁻² இது f'. இப்போது இதுலேருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ 4π கான்ஸ்டண்ட்டு, r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 200 வந்து கான்ஸ்டண்ட்டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1ன்னு போடுவோம். -2 -1 -3 ஆகிடும். இப்போது 4π மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் ஆகிடும். 200 இன்ட்டு 2 டிவைடட் பை r⁻3. இங்கே r⁻−3 இருக்குது, கீழே போகும்போது r⁻3 ஆகிடுது. இப்போ ஃபைனலாக என்ன வருது பாருங்கள், 4π ப்ளஸ் 400/r³ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து f''. இப்போது இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நம்மளோட வேல்யூ 50/π ஹோல் பவர் 1/3. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 4π ப்ளஸ் 400 டிவைடட் பை, இங்கே r³ இருக்கா, இதில் இருக்கலே r³ இதை நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். r வந்து நம்ம போட வேண்டியதில்லை, இங்கே ஏற்கனவே r³ இருக்குது, 50/π அதை போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல r³ பதிலாக 50/π. பட் இதுக்கு நமக்கு வந்து ரொம்ப அப்சல்யூட் வேல்யூலாம் நமக்கு தேவையே கிடையாது. பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு பார்த்தாலே போதும். ஸோ இந்த இடத்துலவே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து >0 தான். ஓகே, இப்போ f'' வந்து >0 இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி தான் இருக்கும்னா மினிமமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து >0 இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், தட் ஃபங்க்ஷன் இஸ் மினிமம்னு சொல்லிடலாம். f(r) அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரை தான் நம்ம வந்து f(r)ங்கிற ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணோம். அப்போது கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சுன்னா f(r) இஸ் மினிமம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மினிமம்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது h கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு வந்து h வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது h வந்து கொடுக்கல, நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், h ஈக்குவல் டு 100/πr². ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், 100/πr². ஸோ இதில் வந்து நம்ம ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 100/π r வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r ஈக்குவல் டு 50/π ஹோல் பவர் 1/3ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ r² பதிலாக 50/π ஹோல் பவர் 1/3 இந்த ஹோல் ஸ்கொயர். அங்கே இங்கேருந்து என்ன இருக்குது, r² தானே இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம h கண்டுபிடிக்கணும். அப்போ 100/π இது வந்து என்னாகும், 50/π ஹோல் பவர் 2/3 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 100 இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 × 15 பிரிச்சுக்கிறேன், டிவைடட் பை பை 50/π ஹோல் பவர் 2/3. ஸோ இந்த 2வை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் 50/π. ஓகே, இந்த 50யையும் இந்த 50 இந்த பை இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இதுவும் வந்து 50/π ஹோல் பவர் -2/3ன்னு ஆகிடும். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்காக இந்த 100 2 × 50 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து 50/πன்னு எழுதியாச்சு. இதை மேலே கொண்டு போகிறோன்னா -2/3. அப்போ இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தமா,
இப்போ 2 into 50 by pi whole power. இப்போது இது ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இதை cross multiply பண்ணிங்கன்னா 3 minus 2 1 வந்துடும். இப்போ 2 50 by pi whole power 1 by 3. இதுதான் வந்து h height of the cylinder கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ரேடியஸ் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்? 50 by pi whole power 1 by 3 அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதையும் நம்ம இங்கே ஃபைனலாக எழுதிடலாம். 50 by pi whole power 1 by 3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருந்த சிலிண்டர். நிறைய சிலிண்டர்ஸ் இருந்தது. அதில் எந்த சிலிண்டருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா மினிமமாக இருக்கோ அதோட டைமென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அதோட ஹைட்டும் ரேடியஸும். ஓகே, இதோட இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 22nd கொஷின் வந்து பார்க்கலாம். 22nd கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். A wire of length 28 meter is to be cut into 2 pieces. ஒரு ஒயரு அதோட லென்த் வந்து 28 மீட்டர் இருக்குது. அதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பீஸ் இஸ் டு பி மேட் இன்டூ ஸ்கொயர். அதில் ஒரு பீஸை வச்சு ஸ்கொயர் பண்ணுறாங்க. அடுத்து அதர் இன்டூ அ சர்க்கிள். இன்னொரு பீஸை வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. What should be the length of the two pieces so that the combined area of the square and the circle is minimum? ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துக்க போகிற ஃபங்க்ஷன். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணோம் இல்லையா 2 பீஸ் தான். அந்த 2 பீஸோட தனித்தனி லென்த்து தான் நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொத்தமாக உள்ள லென்த் வந்து 28 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாக கட் பண்ணி ஒன்று வந்து ஸ்கொயராகவும் இன்னொன்று சர்க்கிளாகவும் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிவன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கோம். லென்த் வந்து என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் வந்து 28 மீட்டர். ஸோ அந்த இதுதான் வந்து 28 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 28 மீட்டர் உள்ள இந்த ஒயரை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பீஸை கட் பண்ணி ஃபஸ்ட்டு பீஸை வந்து அப்படியே வந்து ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பீஸை அப்படியே வந்து சர்க்கிளாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கொயரோட சைடை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கொயரும் இந்த இந்த லெங்க்த்தும் வந்து ஈக்குவல் இல்லையா? இந்த ஸ்கொயரோட லெங்க்த்துங்கிறது என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4x. அப்போ கண்டிப்பாக இந்த லெங்த் வந்து 4x. அதே போல் இந்த இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயரை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஒயரோட லெங்க்த்துங்கிறது எதுக்கு ஈக்குவல்னால் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவல். ஏன்னா இது அப்படியே சுற்றி வளைச்சி தான் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த செகண்ட் ஒயரோட லெங்க்த்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவல். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒய்யை வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πy அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 ஒயரோட லெங்க்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒயரோட லெங்க்த் எதுக்கு ஈக்குவல்? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ 4xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே போல் செகண்ட் ஒயரோட லெங்க்த் வந்து எதுக்கு ஈக்குவல்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவல். அப்போ 2πyயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த 2 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் என்னென்னு தெரியணும், ஒய் என்னென்னு தெரிஞ்சால் போகிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தனித்தனியாக லெங்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை தான் நம்ம ஃபங்க்ஷனாக வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதை மினிமம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியும் காமிக்கணும். ஓகேவா? இதான் வந்து இந்த கொஷினுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதோட சொல்யூஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மொத்தமாக இருந்த லெங்த் எவ்வளோது? 28 மீட்டர் இல்லையா? அப்போ ரெண்டாக கட் பண்ணும்போது லெங்த் ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் லெங்த் ஆஃப் த சர்க்கிள் வந்து 28. ஏன்னா இதை கட் பண்ணி 2 பீஸ் ஆக்கிட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு பீஸை நம்ம ஸ்கொயராக மாற்றுறோம், ரெண்டாவது பீஸை சர்க்கிளாக மாற்றுறோம். அப்போ லெங்த் ஆஃப் த ஸ்கொயர் அதுதான் வந்து லெங்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பீஸு ப்ளஸ் லெங்த் ஆஃப் த சர்க்கிள் அதுதான் வந்து லெங்த் ஆஃப் த செகண்ட் பீஸ். அப்போ 2 பீஸையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 28ங்கிறது கொஷின்லேயே கொடுத்தது. ஸோ லெங்த் ஆஃப் த ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? இந்த லெங்த் ஆஃப் த ஸ்கொயருங்கிறது என்னது? இதோட பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்.
லெங்த் ஆஃப் த சர்க்கிள்ன்றது என்னது, இது ஃபுல்லாக இதாக இருந்தது சர்க்கிளோட லெங்க்த்து. அப்போ சர்க்கிளோட லெங்த் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்கொயரோட ஒரு சைடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதே போல் சர்க்கிளோட ரேடியஸை நம்ம வந்து ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்ன வரும், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4 இன்ட்டு ஏன்னு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இங்கே வந்து 4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து 2πr அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே 2π ஆருக்கு பதிலாக ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ இதுலேருந்து நான் வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2πy ஈக்குவல் டு 28 மைனஸ் 4x. எக்ஸு ஒய் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். நான் வந்து இங்கே ஒய்யை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிச்சிக்கிறேன். y ஈக்குவல் டு 28 மைனஸ் 4x பை 2π. இப்போ இதுலேருந்து 2 வந்து நம்ம காமனாக எடுத்தாச்சுன்னா இங்கே வந்து 14 வந்துடும். இங்கே வந்து 2x டிவைடட் பை 2π. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா y ஈக்குவல் டு 14 மைனஸ் 2x பை பை. ஓகே, இப்போ ஒய் அதாவது ஒய்னு நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கண்டிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் கண்டிஷன் என்னது, கம்பைன்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் த சர்க்கிள். கம்பைன்டுனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயரையும் ஏரியா ஆஃப் த சர்க்கிளையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம வந்து சைடு வந்து எக்ஸில் எடுத்ததுனால ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா வந்து πr ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஆருக்கு பதிலாக நம்ம ஒய் போட்டதுனால πr ஸ்கொயருக்கு பதிலாக πy ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த ஒய்க்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை அப்படியே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஃபுல்லாகவே ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்தாச்சு. இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பை இருக்குது, 14 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பையும் பை ஸ்கொயரையும் அடிச்சிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு மினிமம்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணுமா, அப்போ கண்டிப்பாக அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, பை வந்து கான்ஸ்டன்ட் அப்போ வெளியில் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அப்போ 2 மைனஸ் 1 1ன்னு வந்துடும். இதுக்குள்ளே மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் 2 வரும். 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 4, இங்கே ஒரு பை இருக்குது, 14 மைனஸ் 2x. இதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே என்ன எடுப்போம், let f dash of x equal to 0. ஸோ இதில் நம்ம x கண்டுபிடிக்கணும். 2x இதை ஃபுல்லாகவே ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ரெண்டு டைம் ஈக்குவேட் பண்ணிடலாமா. இப்போ 2x ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 14 மைனஸ் 2x. இப்போ எக்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு 2x இன்ட்டு இந்த 4/π இந்த பக்கம் வந்ததுன்னா π/4 மாறிடும். 14 மைனஸ் 2x. இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா πx/2 இருக்கும், 14 மைனஸ் 2x இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் 2xை லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ πx/2 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 14. இதுலேருந்து எக்ஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா π/2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 14. ஓகே, ஸோ இது என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் π ப்ளஸ் 4/2 ஈக்குவல் டு 14. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு இது அப்படியே அங்கே போகும்போது தலைக்கீழ மாறிடும், 2/π ப்ளஸ் 4. இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதோம்னா 14 இன்ட்டு 2 28/,
5 + 4 இதான் வந்து எக்ஸோட வேல்யூவாக கிடைக்கிது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுமே. ஓகேவா? இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நமக்கு தேவை வந்து f'(x). ஸோ ஃபஸ்ட்டு f'(x) எழுதி வச்சுக்கலாம். f'(x) வந்து ஏற்கனவே 2x minus 4/pi 14 minus 2x அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதுக்கு இப்போது செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது f'(x) போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 minus 4/5 வந்து கான்ஸ்டன்ட்டு, 14 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 minus 2x, திரும்ப ஒரு மைனஸ் இருக்குது, 2 அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க 1, 2 இது 0வா, minus 4/5 minus 2 அப்படின்னு சொல்லி வரும். 2 minus into minus plus 4/5, அதாவது f'(x). ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து greater than 0 தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே வந்து எக்ஸுங்கிற டேர்மே இல்லை. அதனால் நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக தான் இருக்க போகுதுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் தான். செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷன் f(x) இஸ் மினிமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, f(x) இஸ் மினிமம். நம்ம f(x)ங்கிறத வந்து என்னவா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது கம்பைன்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிளை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், f(x)ன்னு எடுத்திருந்தோம். f(x) மினிமமாக இருந்தால் கண்டிப்பாக கம்பைன்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ மினிமம். ஏன்னா அதை நம்ம ஃபங்க்ஷனே சூஸ் பண்ணதே அதை தான் ஃபங்க்ஷன்னு சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு பார்ட் என்னது, அந்த லெங்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, அதோட லெங்த் வந்து என்னது 4x. இது ஏன் அப்படிங்கிறது நம்ம வந்து இனிஷியலாகவே இங்கே எக்ஸ்ன்னு போடாமல் எப்படி இருந்தது 4x வந்ததுன்னு இனிஷியலாகவே நம்ம சொல்லிட்டோம். திருப்பி டவுட் இருந்ததுன்னா அதை இந்த கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதில் பாருங்கள் இங்கே நம்ம ஏன் 4x போட்டிருக்கோம், இங்கே 2πy ஏன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அந்த இடத்துலேயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 ஒயரோட லெங்க்த்து தான் கண்டுபிடிக்கணும். லெங்க்த் ஆஃப் ஃபஸ்ட் ஒயர் என்னது 4x. ஸோ லெங்க்த் ஆஃப் ஃபஸ்ட் பீஸ் வந்து 4x. எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 28/5 + 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 8 4s are 32, பேலன்ஸ் 3, 4 2s are 8 + 3 11 டிவைடட் பை 5 + 4. இதுதான் வந்து லெங்க்த் ஆஃப் த ஃபஸ்ட் பீஸ், அதாவது லெங்க்த் 1 அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு வந்து 28 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் இதை வந்து நம்ம மீட்டரில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது லெங்க்த் 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெங்க்த் ஆஃப் செகண்ட் பீஸ் கண்டுபிடிக்கணும். லெங்க்த் ஆஃப் செகண்ட் பீஸ் பாருங்கள் 2πy. ஏன்னா இந்த லெங்க்த்தும் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவல் தானே. அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2π. இங்கே y எடுத்ததுனால 2πy. ஓகே, இதுவும் வந்து இந்த கொஷினை நம்ம சொல்லும் போதே இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டோம். ஸோ டவுட் இருந்தால் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் லெங்க்த் வந்து எவ்வளோ 2πy. இப்போ ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் லெங்க்த்து கிடச்சிரும். ஓகே, ஏற்கனவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம y கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 14 minus 2x/π. ஸோ பை கேன்சல் ஆகிடும். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 minus 4x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 28/π + 4. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 28 மட்டும் நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ 1 minus 4/π + 4ன்னு வருமா. இப்போ 28 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 + 4 minus 4/π + 4. ஓகே, இப்போது +4 -4 கேன்சல் ஆகிடும். இப்போ 28π/π + 4. இதான் வந்து செகண்ட் லெங்க்த்து, அதாவது லெங்க்த்து 2. செகண்ட் பீஸோட லெங்க்த்து 28π/π + 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மெஷர்மெண்ட் வந்து நம்ம லெங்க்த் வந்து 28 மீட்டர்னு கொடுத்ததுனால நம்ம இங்கேயும் வந்து மீட்டர்னு போட்டுக்கிறோம். இதான் வந்து நம்மளோட செகண்ட் லெங்க்த்து. ஓகேவா?
இப்போது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெங்த் ஆஃப் ஃபஸ்ட்டு பீஸும் கண்டுபிடிச்சாச்சு 112 by pi plus 4. லெங்த் ஆஃப் செகண்ட் பீஸ் வந்து 28 pi by pi plus 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இதோட இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 23 பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.